எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீயோட 29 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நாம் எப்பயுமே மற்றவங்களுக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுல ஒரு ஹாப்பினஸ். உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்குன்னு யாராவது உங்களுக்கு லைஃப்பில் யாருக்காவது பிடிச்சிருக்குன்னா ஃபெஸ்டிவல் டேயில் கிஃப்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அதில் வர ஹாப்பினஸ் எதுலேயுமே கிடையாது. உண்மையாக சொல்கிறேன். இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலில், தென் பொங்கல் ஃபெஸ்டிவலில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் லைஃப்பில் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஃபெஸ்டிவல் டேயில் அன்றைக்கி கொடுத்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இருந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கும், ஓல்ட் இஸ் கோல்டு. நம்ம நிறைய டைம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணணும், எப்பயுமே நிறுத்திடாதீங்க. உங்களுக்குன்னு லைஃப்பில் யாருக்காவது கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணிவிடுங்க. ஏன்னா எப்போ நம்மளை விட்டு போவாங்கன்றது தெரியாது. ஸோ ஒரு முடிவு எடுத்திங்கன்னா உடனே செஞ்சுருங்க. ஏன்னா நம்ம அம்மாவுக்கு நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய டேடிக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நைனாவுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம உடன்பிறப்பு அவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஸோ எதுவே பார்த்திங்கன்னா ஒரு முதியவராக இருக்கட்டும், ஸோ யாருக்காவது நம்ம கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உடனே போய்ட்டு அந்த சின்ன கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அது மூலயமா ஒரு க்யூரியாசிட்டியில் அவங்க ஹாப்பியாக இருந்து நெக்ஸ்ட் லெவலில் அவங்க ஹாப்பியாக போவாங்க. இது உண்மை. சின்னதாக உங்களுக்காக ஒரு யாராவது கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, சாக்லேட் சொல்லுங்கள், வாங்கி கொடுத்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கள. ஸோ அதனால் ஃபெஸ்டிவல் டேயில் நீங்கள் யாருக்காவது துணிமணி இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியலன்னு நினச்சா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க. அது மூலயமாவும் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. கிஃப்ட்டுன்றது பெரிய கிஃப்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறவங்க வாங்கி கொடுங்க, இல்லாதவங்க சின்ன கிஃப்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாதவங்க சாக்லேட் கிஃப்ட்டை கூட பண்ணலாம். ஸோ உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாராவது உங்கள் லைஃப்பில் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணிடுங்க ஸ்பாட்டில். பாய் சீ லேட்டர். உங்கள் சுகன்யா. இந்த பதிவு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் சீ லேட்டர். உங்கள் சுகன்யா.